Hi friends, welcome to Aviraa Tips Queen. It's me Mythili. இன்னைக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் பார்க்க போறோம். தலரசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத பாத்துறலாம். இது பாட்டிங்க இருக்க வீட்லலாம் செய்வாங்க அடிக்கடி. புதுசா கல்யாணமாகி போனவங்க எப்படி செய்யணும் அப்படிங்கறதை இத பார்த்து கத்துக்குங்க. தலரசம் அப்படிங்கிறது மூலிகை தலைகளை போட்டு செய்யக்கூடியது. நம்ம என்னென்ன போட்டுருக்கோம் அப்படினா மணத்தக்காளி கீரை, குட்டி முடக்கட்டான் தலை, பொடிதலை, தூதுவா இலை, நொச்சி இலை, நாயுருவி இலை, பின்னாக்கு பூடு, மொசு இலை, ஆடாதோடா இலை, துளசி, அருகம்புல், வேப்பங்கொழுந்து. இதெல்லாமே அவசியமா எல்லாத்து வீட்லயும் இருக்கக்கூடிய மூலிகை செடிகள். இதுல எல்லாத்தையும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வேப்பங்கொழுந்தும் ஆடாதோட இலையும் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரசத்துக்கு அது கசப்பு கொடுத்துரும், அப்புறம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அது கூட நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பூண்டு ஒரு கட்டை எடுத்துக்கோங்க, சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், கொத்தமல்லி 2 ஸ்பூன். நாங்கள் காரம் கம்மியாக போடுறதுனால 1 மிளகா மட்டும் எடுத்துருக்கோம். நீங்கள் 1 மிளகா இல்லைன்னா 2-3 எடுத்துக்கலாம். கொள்ளு 2 ஸ்பூன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா புளி எலுமிச்சங்காய் சைஸ் அளவை எடுத்து ஊற வச்சுக்கலாம். இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு, சீரகம், மிளகாய், மிளகு, கொத்தமல்லி, கொள்ளு இதெல்லாம் நல்லா போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே நம்ம தலையெல்லாம் போட்டு நல்லா சேர்த்தி தண்ணி ஊற்றி நெகு ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம். புளி தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது, அதுவும் இல்லாமல் ரொம்ப சத்தானதும் கூட. அவ்வளோதாங்க. தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், மிளகாய், கருகாப்பு தலை, கடுகு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போட்டு அது கூட தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், மிளகாய், கருகாப்பு தலை 3 போடுறோம். அது நல்லா வதங்கினதையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணியை ஊற்றுறோம். மூலிகை தலை கலந்த புளி தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறமா உப்பு போடுறோம், நல்லா கலக்கிறோம். நல்லா கலந்ததையும் கொதி வரக்கு முன்னாடி நொரை கட்டுனதையுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விடக்கூடாது. கொதி வரக்கு முன்னாடி நொரை கட்டும் இல்லையா, நம்ம நார்மலாக ரசம் எப்படி ஸ்டாப் பண்ணுவோமோ அதே மாதிரியே ஸ்டாப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, நம்ம மூலிகை ரசம் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன தலை கூட உங்களுக்கு கீழா நெல்லி தலை கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம், சங்கங்கொழுந்து தலை கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டுமே சளிக்கு ரொம்ப நல்லது தான். இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிரச்சனையே வராது. அவ்வளோதாங்க. தலரசத்தோட மகிமை நம்ம பாட்டிகளுக்கெல்லாம் தான் தெரியும். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா கட்டாயமாக இதை பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.